ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டீகன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். பழைய வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே கான்செப்ட் தான், அதோட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான் டீகன்ஸ்ட்ரக்டர். அது ரெண்டும் ரொம்பவே க்ளோஸ்லி கனெக்டட். அதை வந்து நம்ம இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். உங்களுக்கு டீட்டெயிலாக கன்ஸ்ட்ரக்டர் பற்றி என்ன அப்படின்னு தெரியணுன்னா என்னோடய பழைய வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு கிளாஸ் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதில் செமிகோலன் வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்குவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த எரரும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ எந்த எரரும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணும். எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து கம்ப்யூட்டர் எப்போதுமே கால் பண்ணும். ஓகே, இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார நம்ம போகணும், எப்போதுமே கால் பண்ணுற அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார நம்ம போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பப்ளிக் போட்டுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறதுக்கு என்னென்னா ஒரு ரிட்டன் டைப் இருக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டர் எழுதும் போது எந்த ரிட்டன் டைப்பும் இல்லாமல் தான் நம்ம எழுதுவோம். இந்த கான்செப்ட்லாம் நான் வந்து உங்களுக்கு பழைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எந்த ரிட்டன் டைப்பும் இல்லாமல் கிளாஸுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேமையே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நேமாக கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே ஒரு பேரந்தசிஸ் போட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம இதை எழுதாமையே கம்ப்யூட்டர் அதை எப்படி பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போதுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னால் இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதனால் நம்ம கொடுக்கலன்னா கம்ப்யூட்டராக இதை எழுதி அதுவாக கால் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளும் இதை தனியாக எழுதிக்கலாம். இந்த கிளாஸை வந்து நம்ம இப்போ ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியும். போன எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தம்போது இதெல்லாம் எழுதவே இல்லை. அதனால் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கம்ப்யூட்டராக எழுதி அதுவாக கால் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ இந்த இதை பார்க்கும்போது கம்ப்யூட்டருக்கு தெரியும், ஓகே அவங்களாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அதை கால் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு இப்போ வரும். இப்போ அது இங்கே வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார ஹலோ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே எந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணவே இல்லை இல்லையா? ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ண உடனே எப்போதுமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து கம்ப்யூட்டர் கால் பண்ணும் ஒரு கிளாஸில். அதனால் இப்போ வந்து இதான வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டராக கொடுத்துருக்கோம். அதனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ இந்த அவுட் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு பண்ணி காமிச்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு இப்போ ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரியே கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே இன்னொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் வந்து டீகன்ஸ்ட்ரக்டர். கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணும்போதே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது இல்லையா? அதே மாதிரியே நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இனிமேல் அது தேவைப்படாது அப்படின்னு வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து டீகன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்போ ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம வெளியில் போகும்போது இனிமேல் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து கம்ப்யூட்டருக்கு தேவைப்படாது. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த டீகன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். இப்போ டீகன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே எழுதலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த டில்ட் அப்படின்ற ஒரு சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் டேப் சிம்பிளுக்கு மேலே ஒன்னுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அதில் வந்து ஷிஃப்ட்டை அழுத்தி அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த டில்ட் சிம்பிள் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே உங்கள் கிளாஸோட நேமை போட்டுட்டு பேரந்தசிஸ் போட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரேசஸ் போட்டுடலாம். இப்போ இதுக்கு பேர் டீகன்ஸ்ட்ரக்டர். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ கால் ஆகும் அப்படின்னா உங்கள் ஆப்ஜெக்ட் இனிமேல் யூஸ் ஆக போகிறதில்ல, இனிமேல் யாராலையும் உங்கள் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து டீகன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இப்போ இது கால் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் இங்கே அவுட் டீகன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். டீகன்ஸ்ட்ரக்டரில் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக நான் இந்த ஹலோவையும் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ எந்த இடத்துல இது கால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைனில் நான் அவுட் மெயின் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது எந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணது வந்துச்சு இல்லையா?
அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கனால முதல்ல கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடும். கன்ஸ்ட்ரக்டர் எது நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மெயினில் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்கோம், மெயின் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து மெயின்னு வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துட்டதுனால இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும் இல்லையா. அதனால் இப்போ கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்னா, ஓகே இனிமேல் இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிளுக்கு மெமரிலாம் தேவை கிடையாது, இனிமேல் அதை யூஸே பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து என்ன பண்ணுன்னா இந்த டீகன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டீகன்ஸ்ட்ரக்டர் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுத்துருக்கோம், அதனால் இதை வந்து கால் பண்ணும். இப்போ இதுக்குள்ளார நம்ம வந்து ஒரே ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா, டீகன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீகன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்டரோட கான்செப்ட். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், எப்போ வந்து ஒரு டீகன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஒரு கிளாஸுக்கு டிக்ளேர் பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அந்த ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு கால் ஆகிடும். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்போ இனிமேல் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியுதோ அப்போ வந்து அது டீகன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனில் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயின்லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை யாராலையும் இனிமேல் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அடுத்து வந்து நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் நடக்குது. எப்போ வந்து நம்ம மெயின்லேருந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோமோ கம்ப்யூட்டருக்கு தெரியும், ஓகே இனிமேல் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம யாராலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்டோட டீகன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் டீகன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி ரிலேட்டடான ஒரு கான்செப்ட், எப்படி வந்து அது ரெண்டுமே கிளாஸில் நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அது எப்படி வந்து ரெண்டுமே இருக்குது ஒரு கிளாஸில், அது வந்து நம்மளாக எப்படி வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறது, அதுவாக எடுத்துக்க சொல்லாமல் நம்மளாக எப்படி வந்து அதை டிஃபைன் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டீகன்ஸ்ட்ரக்டர்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் எப்படி பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்யூட்டராக வந்து ஒரு டீகன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கும், அது உள்ளே ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதுவாக எழுதிட்டு அதை கால் பண்ணும். எப்போ கால் பண்ணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இனிமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதை கால் பண்ணும். அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.